ஜோதி, ஜோதி, ஜோதி. யாருமா நீங்க? நாங்க ஜோதி கிளாஸ்மேட். ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார். ஸ்கூல்ல பாடம்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா? சூப்பரா சொல்லி தராங்க. பாடம் மட்டும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்ல வேற ஏதாவது சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன? அதிசயமா இருக்கு. ஒரு பொண்ணு நல்லா இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் காரணம். அதே பொண்ணு கெட்டு போறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸே தான் காரணம். நீங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏய் ராதா, அமுதா, ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. ஏய், உள்ள போடி. போடி. ஏன் இப்படி பேசுறாரு? வைரம், இங்க வா. அந்த டைரியில ஒரு போட்டோ இருக்கு, எடுத்து பாரு. யாருங்க இந்த பையன்? நம்ம மாப்பிள்ள. ஜோதிக்கும் அவனுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம். என்னங்க சொல்றீங்க? ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுக்கு கல்யாணமா? ஏய், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு புத்தி கெட்டு போய் லவ் பண்றா. அதுக்கு கல்யாணம் எவ்வளவோ மேலு. எங்க நம்ம பொண்ணு அப்படி? ஏய், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் தெரிஞ்சுதாண்டி சொல்றேன். என்னங்க எதுக்கும் நான் வேண்டாம், சொல்லி வை. இனிமேல் லவ் கவ்னு அவன் கூட சுத்திக்கிட்டு இருந்தா அடுத்த நாளே கல்யாணம். அம்மா பசிக்குதுமா. போய் பிளேட் எடுத்துட்டு வா போ. ஜோதி, இனிமே நீ ஸ்கூலுக்கு போக வேணாம், வீட்ல இரு. ஏன்? ஸ்கூலுக்கு போனா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். கண்டது பண்ணா? நான் என்ன பண்ண? ஏய், ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மனுஷன் சொன்னதுல இருந்து தூக்கமே இல்லடி. பொட்ட புள்ளைய பெத்தா கண்ணும் கருத்துமா வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. நான் உன்னை செல்லமா வளர்த்தல்ல, அது ஏன் தப்புதான். பொண்ணு அடக்கமா இருக்க பாரு. தேவையில்லாம ஏதாவது செஞ்சு அவரை கோவப்படுத்தி யாரையும் இழந்து நிக்காத. வைரம், கண்டவன் கூட ஊர் சுத்த தெம்பு வேணும்ல. உள்ள இருக்கிறத எடுத்துட்டு வந்து கொட்டு. என்னடி கோவம் வருதா? வரணும். உனக்கு இல்ல, எனக்கு. உன்னை பெத்தவன்ல நிம்மதியா இருந்திருக்கலாம். ஏய், என்ன தைரியடி உனக்கு? ஏய், போடி. ஏய், இனிமே அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், கொன்னுடுவேன். ரெண்டு பேரையும் தான். போடி. என்னங்க? ஏமா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? வேணாம்மா, விட்டுடுமா. உப்புமா நல்லா இல்ல, நாளைக்கு இட்லி செஞ்சிருங்க. அடி பாவி. நீ இங்க இருப்பன்னு தாண்டா உன்னை தேடி வந்த. உன்ன மாதிரி பசங்கள்லாம் படிச்சமா, வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சமா, இல்ல கோயில்ல போய் மணி அடிச்சமா, சங்கீதம் சொல்லி கொடுத்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த. ஏய், இங்க பாரு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா நான் போலீஸ் தான். நீங்க யாரா இருந்தா என்ன? உங்களை பார்த்து நீக்கு பயம் இல்ல. உங்களால என்ன பண்ண முடியும்? நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோதி, நீ
போயிடு கார்த்தி, நீ போயிடு, நீ போயிடு, போ. எங்க அப்பாவை காப்பாத்தியாச்சு. ஆனா அது கார்த்திக்கு தெரியாது. அவனை மிஸ் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எவன் என் பெயிண்டிங்கை தட்டி விட்டானோ அவன் தான் என் கார்த்தி. இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? என் கார்த்தி எனக்கு கிடைச்சிட்டான். இனிமே அவனை நான் விடவே போறதில்ல. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் யாருன்னு தெரியும்ல, பெரிய ரவுடிடி. அவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? உனக்கு தான் ரவுடி, எனக்கு இல்ல. அதில்ல ஜோதி. வணக்கம் தலைவரே. இங்க பாரு ராமசாமி, 30 வருஷமா இந்த தொகுதியில மார்த்தாண்ட தான் நின்றுருக்கான். 4 தடவை ஜெயிச்சிருக்கான். ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அவனால கட்சிக்கு தான் கெட்ட பேரு. திரும்பவும் இதே தொகுதியில நின்னான்னா கண்டிப்பா தோத்துருவான். உனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நீ நின்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவ. என்ன சொல்ற? அது இல்லை தலைவரே, அது இங்க பாரு ராமசாமி, 1 வாரம் டைம் எடுத்துக்கோ. நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இனிய தேங்காயெல்லாம் லோடு ஏற்றாமல் அப்படியே சேர விட்டுருக்கீங்க. ரேட்டு ஒத்து வரல, அதான். அவன்லாம் ஒரு ஆள், வேற ஆளை மாற்றி லோடு ஏற்றிட்டு பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா. டேய் டேய், என்னடா? அடடா அடடடா. ரொம்ப ஊர்வசி மேனகா மொத்தமாக வந்து சேர்ந்துருக்கடா. அடடடா. என்ன பேப்பர் இருக்கு? என்னவா இருக்கும் இதில்? அன்புள்ளம் கொண்ட நண்பர்களுக்கு வணக்கம். மச்சான், நம்மளத்தாண்டா. நமக்கா? உங்களுக்காகவே இந்த மதுவை வாங்கி வைத்துள்ளேன். இதை குடிக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும். யாரா இருக்கு? இன்னும் நல்ல மனசு. ஒரு நாளைக்கு 3 பாட்டில் வீதம் 30 நாளைக்கு 90 பாட்டில் தருகிறேன். ஆஹா, தர்மபிரபு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்டா. நீங்கள் தினம் தினம் குடிச்சு சந்தோஷமாக வாழ வேண்டும். நீ நினைச்சபடி நாங்க வாழ்ந்து காட்டுவோம்டா. ஒரு முக்கிய குறிப்பு, ஏதோ முக்கியமா சொல்ல வரடா. உங்கள் கல்லீரல் கருகி, என்னது கருகி, உங்கள் குடல் சுருங்கி வேகமாக சுடுகாட்டுக்கு போகும். என்னது சுடுகாட்டுக்கு போகுமா? எல்லாம் அவ வேலையா தான் இருக்கும். குடுறோம். என்னடா பண்ற? அட்ட பாவி, கை கெட்டு வாய் கேட்ட விட மாட்டிட்டியாடா. யாருன்னு தெரியல, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 தம்மு வாங்கடா. 2 தம்மு கொடுங்க. திரி விளக்கு திரி, என்ன விளக்கு, குத்து விளக்கு, என்ன குத்து, குமாங்குத்து. நீ அவுட்டு. டேய் தம்பி, என்னக்கா? அதோ அந்த அங்கிள் கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துறியா? கொடுத்துட்றேங்க்கா. அண்ணா என்னடா புடிங்க. என்னது? பிரிச்சு படிங்க. உங்கள் நுரையீரல் பஞ்சு போன்று மென்மையானது, புகைப்பிடிக்காதீர். யாரா கொடுத்துட்டா? அங்க ஒரு அக்கா கொடுத்தாங்க. அவ்வளவுதான் இருக்கும்.